வணக்கம் மக்களே! எல்லாரும் வந்து குட் பெட் அக்லி டீசர் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம ஆதி ரவிச்சந்திரன் ஒரு பியூர் ஃபேன் பாய் சம்பவத்த பண்ணியிருக்கிறாரு. டீசர் தரமா இருந்துச்சு. நம்ம ஏகேவ எத்தன நாள் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தோமோ, கடைசியில குடுத்துட்டாங்கப்பா. இதுக்கப்புறத்துலருந்து மங்காத்த மாரி இல்ல, மங்காத்த மாரி இல்ல, மங்காத்த மாரி இல்லன்னு சொல்லி யாரும் புலம்பவும் வேணாம். தேர் யூ கோ குட், பேட், அக்லி. ஏன் நான் சொல்றேன்னா, டீசர்லயே அவ்ளோ ரெஃபரன்ஸு. உங்க வீட்டு ரெஃபரன்ஸா, எங்க வீட்டு ரெஃபரன்ஸா அவ்ளோ ரெஃபரன்ஸ் குடுத்து வச்சிருக்காரு. எஸ் ஆல்ரெடி நெறைய டிகோடிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. நாம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, கியூட்டா, ரொம்ப கியூட்டா அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே. ஒரு குட்டி ரெஃபரன்ஸ் வந்து பார்க்க போறோம். என்னென்னலாம் வச்சிருக்காங்க, என்னென்னலாம் ஐடென்டிட்டில இருக்கு, என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சத மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சத இருந்துச்சா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. முடிஞ்சா ஒரு பார்ட் 2 வீடியோ நான் போட பார்க்குறேனே. ஸோ வித் தட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கோ. ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தல கையில வந்து 2 டேட்டூ குத்துறாங்க. டிராகன் டேட்டூ வந்து குத்துறாங்க. எனக்கு என்ன ஒரு புரிதல் வருதுன்னாங்க, இது நம்ம தல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்லா லுக்ல வந்து இருக்கிறாரு. கரெக்ட்டா? ஸோ பில்லா லுக் இந்த லுக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சட்டையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கத்திய வாங்குறாரு. அந்த கத்திய வாங்கும்போது கையில பாருங்களேன், ஒரு டிராகன் டாட்டூ வந்து இருக்கும். விச் மீன்ஸ் டைகர்லேருந்து அப்கிரேட் ஆயிட்டாரு. இந்த சைனீஸோட இந்த மார்ஷல் ஆர்ட் அவங்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பதவி உயர்வு வந்து இருக்கும். எப்படிலாம் நமக்கு வேலை செஞ்சா வந்து ஒரு பதவி உயர்வு கிடைக்குதோ, சில பேருக்கு கிடைக்காம இருக்கும். அது வேற கதை. பட் கிடைக்குதோ, அதே மாரி யங்ஸ்டருக்கும் வந்து பதவி உயர்வு வந்து கிடைக்கும். புரியுதா? அதுதான் வந்து டைகர் வந்து மனுஷன் வந்து டிராகனுக்கு போயிட்டாரு. அதுவும் என்ன டிராகனு? ரெட் டிராகனு. ஸோ ரெட் டிராகனுக்கு வந்து நெறைய மீனிங் இருக்கு. நான் சும்மா 2, 3 போடுறேன். நீங்க அப்படியே பாருங்க. இல்ல கூகுள்ல தட்டினாலும் வரும். ஓகேயா? முக்காவாசி என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னா, ரெட் டிராகன்னா ஈவில். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம தலைய வந்து ஃபுல்லா டெவிலா பார்க்க போறோம். அத வந்து ரெஃபரன்ஸா மறுபடியும் ஆதி ரவிச்சந்திரன் வச்சிருக்காரு. இந்த சீன்ல இருந்து பாருங்களேன். டார்க் அப்புறமா ஏகே வந்து மாறி இருக்கும். ஸோ டார்க் ஏகே இங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த படத்துல முழுக்க, முழுக்க, முழுக்க மனுஷன் டார்க் ஏகேவா இருக்க போறாரு. வேற லெவல்ல இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிர வச்சுன்னு அந்த நம்பர் பிளேட்ல வந்து வச்சுட்டாரு பெருசா. ஸோ நம்பர் பிளேட்ல பார்த்தீங்கன்னா வந்து ரெட் டிராகன் சிம்பல் இருக்கும். MH05 AK63ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆஃப் கோர்ஸ் ஏகேன்னா நம்ம அஜித் குமார், 63னா வந்து 63வது படம். 05 வந்து நம்ம ஆதி ரவிச்சந்திரனோட 5வது படம். ஸோ MH வந்து ஆதி ரவிச்சந்திரன் இன்னொரு பேர்லாம் இல்ல. MHனா வந்து மகாராஷ்டிராவா தான் இருக்கணும். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அவர் பழைய படங்கள் ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம பில்லா படத்த ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதாவது பில்லா லுக்ல வந்து மனசு வந்து இருக்கிறாரு. ஆனா கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தினா சிம்பல் வந்து போட்டிருக்கிறாரு. தினா படத்துல யூஸ் பண்ண வெப்பனு, அந்த வெப்பன் தான் அப்கிரேட் பண்ணி நம்ம தல வந்து படம் முழுக்கவே பாய்க்க போறாரு. நல்லா கிளியராவே தெரியுது. அண்ட் வாலி படத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கம் மாரி ஏதோ சாப்பிடுவார்ல, சாப்பிட்டு ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் குடுத்திருப்பாரு. அதே ரியாக்ஷன் ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா வந்து மனசு என்னமோ சாப்பிடுறாரு. அது என்னன்னு தெரியல. எனக்கு என்னமோ வந்து ரெஃபரன்ஸா இருந்துச்சுன்னா, பில்லா படத்துல வெத்தைய சாப்பிடுவார்ல, அதே மாரி சாப்பிட போறாரா எனக்கு தெரியல. அப்பலாம் இருந்தா உண்மையா வேற லெவல்ல இருக்கும். அதுக்குமா ரெட் படத்துல வந்த ரெஃபரன்ஸ் அதே அத கடைசியில சொல்றாரு. அது நான் ஏதாவது ரெஃபரன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு நெனச்சீங்கன்னா, முடிஞ்சா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க காய்ஸ். அண்ட் இதுதான் நான் சொன்ன இந்த குட்டியான, ஸ்வீட்டான, லைட்டான ஒரு பிரேக் டவுனு. இன்னும் நெறைய வந்து பண்ணலாம். உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஏகே ஃபேன்ஸ் கலக்குங்கப்பா, என்ஜாய் பண்ணுங்க, தரமான சம்பவம் பண்ணுங்க. அண்ட் இது நம்ப படம்டா, இது நம்ப நேரம்டா அப்படின்னு வச்சுக்கோங்கப்பா. சம்பவமா இருக்க போகுது. அதே மாரி ஸ்டோரிலயும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் வந்து நல்லாவே ஓடும். கொலெக்ஷன் வைஸ் பிச்சுக்கும். ஓகேயா? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. வி ஆர் ரோட் டு 10K. பாய்.